கிருஷ்ணகிரி அருகே மேலுமலையில் லாரி பேருந்து நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். பலர் படுகாயமடைந்திருப்பதால் அவர்களது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் இன்னும் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் பழனிவேலிடம் செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்டு பெறலாம். பழனிவேல், இந்த சாலை விபத்து எப்படி நேரிட்டது? நிகழ்விடத்துல தற்போது நிலைமை எப்படி இருக்கு? உமா, கிருஷ்ணகிரியிலிருந்து ஓசூர் வழியாக மாலூர் செல்லக்கூடிய ரங்கவிழா சென்ற ஒரு தனியார் பேருந்து கிருஷ்ணகிரி அடுத்து 15 கிலோமீட்டர் அருகே குருபரப்பள்ளி அடுத்து மேல்மலை என்கிற ஒரு மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொண்டனர். அதே வேளையில் ஓசூரில் இருந்து கிருஷ்ணகிரியை நோக்கி ஒரு சரக்கு வாகனமானது அந்த மற்றொரு பாதையில் வந்து கொண்டிருந்தது. இந்த சரக்கு வாகனம் திடீரென விபத்துக்குள் ஏற்பட்டு சாலையை விட்டு கடந்து, அதாவது மீடியேஷன் எனக்கூடிய அந்த சாலை தடுப்புகளை கடந்து எதிர்முனையில் வந்து கொண்டிருந்த அந்த தனியார் பேருந்து மீது மோதி மிகப்பெரிய விபத்துக்குள் ஏற்பட்டது. இந்த விபத்தை தொடர்ந்து அந்த பேருந்தின் பின்புறமாக வந்து கொண்டிருந்த மற்றொரு காரும் இந்த விபத்துக்குள்ளானது. கிட்டத்தட்ட ஒரு தனியார் பேருந்து மீது லாரி மோதி ஒரு கார் மோதி கிட்டத்தட்ட 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட ஒரு விபத்து. இந்த விபத்துல தற்பொழுது வரைக்கும் 5 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் நடந்திருக்காங்க. இந்த தற்பொழுது அந்த மேலுமலை பகுதி என்பது மிக பரபரப்பாக காணக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்க திறந்திருக்காங்க. கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. விபத்தில் காயமடைந்தவர்களையும் இறந்தவர்களையும் ஆம்புலன்ஸ் மூலமா தற்பொழுது மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இங்க தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் என அனைவருமே வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பேருந்தில் அதிகம் பயணிகள் இருப்பதால் காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. நிலைமை என்ன? உமா, முதல் கட்டமாக சம்பவ இடத்துக்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விபத்துக்கு ஏற்படுத்த அந்த விபத்து தனியார் பேருந்து என்பது அப்பளம் போல் ஒதுங்கி இருக்கிறது. இந்த பேருந்தானது மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. லாரி என்பது கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மலைப்பகுதியான ஒரு பகுதி. இந்த மலைப்பகுதியில் வந்தபோது லாரி அதிவேகத்தில் வந்து சாலையின் தடுப்பை கடந்து பேருந்து மீது மோதியதால் பேருந்து சென்றவர்களுக்கு அதிக அளவில் வந்து காயம் ஏற்பட்டிருப்பதாக எண்ணப்படுகிறது. அதாவது உயிரிழப்பு என்பது மேலும் அதிகரிக்கலாம் என கருதப்படுகிறது. இங்கிருந்து மீட்டு சென்று அதாவது பேருந்தில் அடிப்பட்ட அனைவருமே வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தனர். அந்த ஆம்புலன்ஸில் செல்வர்களின் பெரும்பாலான நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிகிறது. உயிரிழப்பு மேலும் கூடுதலாக அதிகரிக்கும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருப்பவர்களின் நிலைமை என்ன? மருத்துவர்கள் இது குறித்து ஏதாவது தகவல்களை சொல்லியிருக்காங்களா? மருத்துவர்கள் முதல் கட்ட தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை. தற்பொழுது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு சேர்ந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அங்க வந்து வருவாய்த்துறை, மருத்துவத்துறையினர், முழுவீச்சிலான அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதிலும் வந்து அதிவேகமாக படுகாயம் அடைந்தவர்கள் வந்து உடனடியாக மேல் சிகிச்சை அனுப்புவதற்கான முயற்சியில் தற்போது மருத்துவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அங்க கூடுதல் மருத்துவர்களையும் அரசு மருத்துவமனைகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா இந்த மேல்மலை பகுதி. இந்த பகுதி வந்து ஒரு போர்க்களம் போல் காணப்படுகிறது. ஏராளமான மக்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மக்களோடு சேர்ந்து போலீசாரும் வந்து வருவாய்த்துறை ஈடுபட்டிருக்காங்க. தற்போது அந்த விபத்துக்குள்ளான பேருந்துகளை, லாரிகளை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை முதற்கட்டமான காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. பழனிவேல், நிகழ்விடத்தில் அதிகாரிகள் யாரேனும் அங்கே இருக்கிறார்கள்? தற்பொழுது இந்த இடத்தில் காவல்துறை, கிருஷ்ணகிரி காவல்துறை கண்காணிப்பாளர் கணேசன் தலைமையில் தான் தற்போது மீட்பு நடைபெற்று இருக்கு. இதுவரை மாவட்ட நிர்வாகத்தில் சார்பில் இந்த இடத்துக்கு யாரும் வரவில்லை. அதே போல இந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் தான் தற்போது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பழனிவேல், தற்போதைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.